ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வில்லேஜ் டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் வந்து மாட்டு பொங்கல் வீடியோ, செலிப்ரேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம இப்போ பொங்கலுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம ஊர் எந்த ஊர் அப்படின்னா, மேட்டூருக்கு ஒரு நியர்பை டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அம்மாப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பவானிலேருந்து மேட்டூர் போகிற வழியில் அம்மாப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இப்போ நம்ம இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் நியர்பை டிஸ்டன்ஸ் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஹில்ஸு. கர்நாடகா மாதேஸ்வரம் மலை இங்கே பக்கம் தான். ஓகே, இப்போ நம்ம சூப்பரான இந்த வில்லேஜ் டூரை இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வில்லேஜில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜில் என்னென்ன இருக்குது, இப்போதைக்கு கல்டிவேட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பின்னாடி பச்சைன்னு இருக்குது. நியர்பையில் தான் கோபி இருக்குது. கோபியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கோபினாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பச்சைன்னு சூப்பரான ஒரு ஊர். அங்கேருந்து இது பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்டிவேட் ஏரியா தான். இங்கே என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டைம் இப்போ நம்ம பொங்கல் டைமில் வந்திருக்கிறனால தை மாதம், அதனால் பார்த்தீங்கன்னா ஆனியன், சின்ன வெங்காயமும் கடலையும் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம காட்டிலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகே, உங்களை காமிக்கிறவாங்க என்னென்ன இங்கே இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்த்தீங்கன்னா. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி சத்தியமங்கலம் மலை. இப்போ நம்ம காலையில் மார்னிங் ஒரு 8:30 9 o'clock இந்த டைமில் எடுக்கிறதுனால ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹில் தெரியல. இந்த பக்கம் வந்து மலை இருக்குது, சித்தேஸ்வரம் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதுவே மிஸ்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தெரியல. சன்னு பாருங்கள் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த டைமில் நம்ம சூப்பராக வந்து ஷூட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆனியன். பாருங்கள், நம்ம காட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஆனியன் தான் போட்டிருக்காங்க. சுற்றி இருக்கிற காட்டிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கடலக்காய், ஆனியன், இந்த பக்கம் ஃபுல்லாமே ஆனியன், இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக ஆனியன், அந்த பக்கம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கடலைக்காய் இதுதான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% 100% பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலேயே பார்த்தீங்கன்னாலே கடலக்காய் வந்துருச்சு. அதாவது சரி, மேலேயே பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லாவே வந்துருச்சு. இப்போ எல்லாமே வந்து அறுவடை பண்ணலாம், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு ஒன்று வேணால் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. பார்த்தாலே தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷான வெங்காயம். அப்படியே நம்ம டேரெக்டாக நம்ம பொரிச்சதுனால சைஸும் பாருங்களேன் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு இந்த ஸ்க்ராட்சு இந்த அழுகி போகலை, எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ரெடியாக இருக்குது. நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 ரூபா ஒரு கிலோ, வந்து 70 ரூபா 80 ரூபா வரும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயிகிட்ட வந்து வாங்கிட்டு போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 50-60 ரூபாய்க்குள்ளே தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம தாத்தாட்ட கேட்டோம். செம்மையாக இருக்குது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருக்குது. ஓகே, இது அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். இது நம்ம காடு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை பார்த்தாச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கடலைக்காய் இருக்குது. கடலைக்காய் வேணால் இன்னும் வந்து எப்படியும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து செடி வந்து சின்னதாகவே நார்மலாகவே வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூப்பர். வாங்க அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே அங்கே போகலாம். அங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கடலைக்காய் தான் இருக்குது. அதை அப்படியே பார்ப்போம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடலைக்காய் தான். வா ஆஹா, நம்ம அப்படியே நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ரேமு. இந்த அப்படியே வந்து இந்த அந்த மலைக்கு அப்புறம் அப்படியே கீழே இந்த க்ரீனிஷ் பச்சை கலரில் இருக்கிறதுக்கு அப்படியே சைடில் அப்படியே பேர்ட்ஸோடைய சவுண்டுக்கும் ஆஹா வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, அப்படியே வாட்டர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சூப்பர். இங்கே பாருங்க, தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்க. அந்த காட்டுக்கெல்லாமே இப்போ தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. அதனால் இங்கே லைட்டாக மட்டும் இங்கே தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு. அங்கே வந்து ஒரு சின்ன கிணறுல பெரிய கிணறே அங்கே இருக்குது. அந்த கிணறுலேருந்து பம்பு செட் வழியாக வந்து தண்ணி வந்து இந்த காட்டுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாய்ச்சுவாங்க. அதை நான் அங்கே இப்போ அந்த காட்டுக்கு பாய்ஞ்சிட்ருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம். அடாடா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இங்கே வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, நடுவில் மட்டும் கடலக்காய், இந்த சைடில் அதாவது நம்ம வேலி போடுவோம்ல, வால் செவுறு போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் வெங்காயத்தை போட்டிருக்காங்க. நடுவில் ஃபுல்லாக வந்து கடலக்காய் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் அந்த சைடும் போட்டிருந்தாங்க. நடுவில் வந்து கடலைக்காய் போட்டு சைடில் வந்து இந்த எள்ளு அந்த மாதிரி மற்ற செடிகள் இருக்கும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சுற்றியும் போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி இந்த சைடில் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. நடுவில் ஃபுல்லாக கடலக்காய், நடுவில் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம். இப்போ சீசன் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் கடலைக்காவும், அதனால் வந்து
சீசனுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. சோளத்தட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய், சின்ன மிளகாய் இருக்குல்ல, பச்சை மிளகாய், அது போடுவாங்க. கரும்பு போடுவாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு பீஸான இந்த ஏரில் நம்ம இதை அப்படியே சுற்றி பார்த்து சூப்பராக வந்து நடந்து வர்றது பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா பச்சை 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 பச்சைன்னு தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான கிராமம் வில்லேஜ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எந்த ஊர் அப்படிங்கிறதுனால வில்லேஜ்னாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு பீஸ் அண்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அந்த ப்ரீஸோட ஏரு, அப்புறம் இந்த ஒரு ரிலாக்ஸான மைண்டு இப்போ நம்ம இருக்கும். சிட்டி லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி, பட் ஆனால் வந்து இந்த வில்லேஜ் லைஃப்புங்கிறது ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டு, ஃப்ரெஷ் ஏரு, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸாக இந்த இயற்கையான சவுண்டை கேட்டு இயற்கையான பாலை குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றுறதுங்கிறது ஒரு ஜாலி தான். நீங்களும் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ போனீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக ஒரு ரிலாக்ஸாக அப்படி காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து போனீங்கன்னா மைண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாகவும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டுக்காக தட்டு போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதை மட்டும் அப்படி உங்களுக்கு காமிக்கிறது. இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாமே ஊனியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது, அழகழகாக பாருங்கள். சின்னதாக நம்ம புல்லு சைஸில் தான் வந்து வளர்ந்துருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் வந்து வளர்ந்ததுன்னா இவ்வளோ சைஸுக்கு வரும். நம்ம காமிக்கிறேன், அதுவும் நம்ம அங்கே வளர்ந்துருக்கு, அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஆஹா, இங்கே பாருங்களேன், அப்படியே காற்றுக்கு ஐயோ வேற மாதிரிங்க. அப்படியே காற்றுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அலை மாதிரி இருக்குது அப்படியே அந்த இதுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாமே பார்த்தாலே தெரியும், கண்ணுக்கு தூரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம். அந்த பக்கம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்போ இது ஒரு மாதம் வச்சுக்கோங்க, அது ஒரு 2 மாதம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் தட்டு, சோளத்தட்டு. வா 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 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். மிளகா செடி பாருங்கள், ஒரு 1 2 4 ஒரு 5 6 செடி இருக்குது. ஒரு மிளகா இருக்குது பாருங்கள், பச்சை மிளகா தான். பச்சை மிளகாவே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இந்த ரெட் கலர் ஆயிடுச்சு. இதோட காரம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பச்சை மிளகாவே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து ரெட் கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரி ஒரு 4 5 செடி இருக்குது இங்கே பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான், ஆனால் வந்து பழுத்து இந்த ரெட் கலரில் மாறிடுச்சு. அப்போ காரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எல்லாமே சின்ன மிளகா, அதனாலேயே காரம் பயங்கரமாக இருக்கும். ஓகே பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே தான் மிளகா செடி தான். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்குட்டி கீரை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தா இந்த மாதிரி பொறிச்சு சுக்குட்டி கீரை எல்லாம் செய்வாங்க. ஃப்ளவர் பாருங்கள், கனகாம்பரம் அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ளவர் இருக்குது. இதெல்லாம் நிறைய பூத்து இருந்துச்சு. நம்ம பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். இப்போ அழகாக ஒரு கனகாம்பரம் மட்டும் அழகாக பூத்துருக்கு. நெக்ஸ்ட் இங்கே 2 வாழை மரங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா செவ்வாழை, இது வந்து நார்மல் வாழை மரம். நெக்ஸ்ட் இங்கே தாங்க இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குது. இந்த ஒரே இதில் பார்த்தீங்கன்னா 2 செடி இருக்குது. என்னென்னா எலுமிச்சம்பழம், கொழுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் தெரியும், நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறது. அதுலேயே வந்து கொழுமிச்சம்பழம் இருக்குது, அதாவது பெருசாக இருக்கும். அது பாருங்கள், உள்ளெல்லாம் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு இருங்க சுற்றி போய் காமிக்கிறேன். இது எப்படின்னா எலுமிச்சம்பழம் மரம் வச்சோம்னா இந்த கொழுமிச்சம்பழம் மரமும் வைக்கணுமாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தா வந்து சொன்னாங்க. இது வந்து என்னென்னா எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது எலுமச்சான் அப்படின்னு சொல்லுவாங்களாமா, கொழுமிச்சம்பழம் கோருமச்சான் அப்படின்னு சொல்லுவாங்களாமா அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் வாக்கியமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து அப்படி சொல்லுவாங்களாமா. அப்புறம் இங்கே பாருங்கள், அவரைக்காய் இருக்குது. அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம், கொழுமிச்சம்பழம் இருக்குது. உங்களுக்கு உள்ளே போய் நல்லா தெளிவாக காமிக்கிறேன். இதுதான் வந்து கொழுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் மாதிரியே நல்லா பெருசாக இருக்கும். டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எலுமிச்சம்பழத்தை விட. இந்த கொழுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா பழுத்துருச்சுன்னா உள்ளே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆரஞ்சு மாதிரி நல்லா எல்லோ இஸ்லாம் மாறி நல்லா ஆரஞ்சு சைஸுக்கு வருமாமா. இது நல்லா பெரிய சைஸ், ஆப்பிளை விடவே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக வருமாமா. அது அப்படியே மரத்தில் விட பெருசாயிரும். ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் கொழுமிச்சம்பழம் ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும். ஆனால் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சத்து இருக்குது. ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சாப்பாடு செய்யலாம். இந்த பக்கம் இருக்கிறது எலுமிச்சம்பழம் நமக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். எலுமிச்சம்பழங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா தோல் பார்த்திங்கன்னா நைஸாக ரவுண்டாக இருக்கும். கொழுமிச்சம்பழங்கிறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். கொழுமிச்சம்பழங்கிறது இப்படி இருக்கும்.
பாருங்கள் இங்கே மேலே 2 இருக்குது. 2மே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சு. ஆரஞ்சு மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்னதாக இருக்கும். நம்ம மேலே பாருங்கள் கொஞ்சம் வந்து தேங்காய் அண்டு இளநீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத. அந்த தண்ணியிலேயே ஊறி பார்த்தீங்கன்னா சொரக்காய் மரம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கொடி, சொரக்காய் மரம் இல்லை, சொரக்காய் கொடி பார்த்தீங்கன்னா அப்படியே படர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து சின்ன மரம்னால சின்ன சொரக்காய் வந்திருக்கு. நீளமாக சொரக்காய் வரும் பார்த்துருக்கீங்களே, இது வந்து சின்ன சொரக்காய். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பம்பு செட்டில் தண்ணி வருதுன்னு. இப்போ வந்து இப்போ ஒரு காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போயிட்டுருக்கு. அந்த காடு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி அடுத்தடுத்த பம்பு செட்டை திறந்து விட்டாங்கன்னா எல்லா காட்டுக்கும் அப்படியே தண்ணி போயிட்டுருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக இருக்குது. ஏன்னா நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணி செம்ம ஃபோர்ஸாக இருக்குது. இருங்க இந்த சைடு ஒரு சொரக்காய் இருக்காமா, வாங்க பார்ப்போம். இங்கே ஒரு சொரக்காய் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சொரக்காங்கிறது நீளமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்கிற சொரக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் பூசணிக்காய் மாதிரியே இருக்குது பாருங்களேன். ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. அது சூப்பர். அப்படியே நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் செடி எல்லாமே பார்த்துட்டோம். சப்போட்டா மரமும் இங்கே இருக்குது. இது பாருங்கள் சப்போட்டாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்குது. ஆனால் எல்லாமே மேலே இருக்குது. ஓகே அதெல்லாமே காயாக தான் இருக்குது. எதுவும் அதிகமாக பழுத்தா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும், நம்ம எதையும் சாப்பிட்றலாம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காயாக தான் இருக்குது. அது 1-2 பழுத்துருக்கு, அதெல்லாம் நான் அப்புறமேல் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். பப்பாளி மரம் பாருங்களே சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பழுத்தா அப்பப்போ பொறிச்சிருவாங்க. நம்ம வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா பழுக்காமே வச்சுட்டாங்க. பழுத்துருந்தால் நம்ம பொறிச்சு நாக் அவுட் பண்ணி சாப்பிட்றலாம். ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாம் பழுத்து இருந்ததுன்னா அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வாங்க இங்கே கொய்யாப்பழ செடி இருக்குது, கொய்யா மரம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் செடிகள்லாம் இருக்குது. வாங்க அதை உங்களுக்கு பார்ப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே ஜம்முன்னு ஒரு கட்டலை போட்டு ஜம்முன்னு படுக்கலாம் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொய்யா மரம் இருக்குது. அப்புறம் மருதாணி செடி இருக்குது. பாருங்கள் கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் இருக்கிறதா, கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் இருந்ததுன்னா கூட பொறிச்சு சாப்பிட்லாம். பாப்பா இருங்க அதான் அங்கே பாருங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 கொய்யா மரம் 2 இருக்குது கொய்யா. இது 2மே பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியுது. இந்த 2மே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த லைட்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது. கொய்யா பழமாக எதுவும் இல்லை, நல்லா நம்ம கனிஞ்ச பழமாக எதுவும் இல்லை, நார்மலான ஒரு காய் விட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாமே நல்லா பெரிய கொய்யாவாக இருக்குது. இதெல்லாம் இப்போ பொறிச்சோம்னா இப்போ சாப்பிட முடியாது. பொறிச்சு ஒரு 2 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா வேணால் ஒரு நார்மலான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும், நம்ம அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் முருங்கை மரம், அதுக்கப்புறம் சின்ன மாமரம் இப்போ தான் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ தான் வச்சுன்னா அப்படியும் கொஞ்சம் நாள் ஆயிருக்கும். ஓகே அப்புறம் இங்கே ஒரு சின்ன பூச்செடி இருக்குது. அவ்வளோதாங்க நம்ம சுற்றி காமிக்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது. வாங்க ஆல்ரைட் மக்களை ஃபைனலாக ஒரு 4-5 கொய்யா பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சாச்சு. வாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம். பாருங்கள்லாம் நல்லா பெரிய சைஸ்லேயே ஒரு 4-5 இருக்குது. இதெல்லாம் இதில் சிலது பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்லாம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா அரிசி டப்பாக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ போட்டு சாப்பிட்டுலாம். பாருங்க கருவேப்பிலை தலை கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலைன்னு விளைஞ்சிருக்கு. கருவேப்பிலை தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் வாங்கவே தேவையில்லை, அழகாக வந்து இங்கேயே பொறிச்சிக்கலாம். எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி கன்ஃபார்ம் இருக்கும். நம்ம வீட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி தான் வந்து வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா அறுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்களேன். இது பெருசாக மரவள்ளிக்கிழங்கு வரும் உள்ள அடியில். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தான் போட்டிருக்காங்க. இந்த ஊருடைய ஃபேமஸான டவுன் பஸ் ஒரு நாளைக்கு 3 டைம் தான் வருமாம்மா. சைடில் இருக்கிற வாழை மரம்லாம் பாருங்களேன், நல்லா வாழைப்பழமோடே இருக்குது, நல்ல பெரிய மரமாகவே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்பு. இது எல்லாமே நம்ம பொங்கலுக்கு சாப்பிடுவோம்ல அந்த கரும்பு இல்லை, இது வந்து கரும்பு ஜூஸ் போடுவாங்கல்ல அதுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ்க்கு அப்பப்போ வந்து டன்னு கணக்கில் அப்படியே வந்து கட் பண்ணி கரும்பு ஜூஸ் போட்டுருவாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாமே கரும்பு, இந்த சைடு ஃபுல்லாமே மரவள்ளிக்கிழங்கு. பஸ்ஸு பார்த்திங்களா, இந்த ஊரோட பஸ்ஸு பார்த்திங்கன்னா 2 பஸ் தான் மாற்றி வரும். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸில் என்னென்ன கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி சில்லாக ஃப்ரீயாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.
நீங்கள் வில்லேஜ்லேருந்து தான் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ வச்சுலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக.